இந்த வீடியோல பொது தமிழ்ல இருந்து மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்கலாம். நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, தம்முடைய 5 வயது வரை ஊமையாக இருந்து பின் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் பெற்றவர் யார்? இந்த கேள்வி அப்படியே தேர்வுல கேட்கப்பட்டது. ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். தம்முடைய 5 வயது வரை ஊமையாக இருந்து பின் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் பெற்றவர் குமரகுருபரர். இரண்டாவது கேள்வி, நான்மணி மாலை என்பது? நான்மணி மாலை என்பது சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்களுள் இதுவும் ஒன்று. மூன்றாவது கேள்வி, நீதி நெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 102 வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்து உட்பட அப்படின்னு கேட்டாங்கன்னா 102 வெண்பாக்கள், அல்லது மொத்தம் எத்தனைன்னு கேட்டாலும் 102. நான்காவது கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடு. மறை, தாமரை, மதியம், நிலவு, புரைதப, குற்றமின்றி, கடறு, கிணறு. இவற்றுள் பொருந்தாதது கடறு, கிணறு. சரியான விடை காடு. கடறு என்பதன் பொருள் காடு. ஐந்தாவது கேள்வி, புகழேந்தி புலவரின் காலம் என்ன? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. புகழேந்தி புலவரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரும் ஒட்டக்கூத்தரும் இவருடைய காலத்தவர். ஆறாவது கேள்வி, நாளை சாப்பிட்டேன் என்பது எவ்வகை வழு? ஆன்சர் காலவழு. நாளை சாப்பிடுவேன் அல்லது நேற்று சாப்பிட்டேன், இவ்வாறு காலத்தை சார்ந்து வழு ஏற்பட்டுள்ளது, அதனால இது காலவழு. அடுத்த ஏழாவது கேள்வி, வினா மற்றும் விடை எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். எட்டாவது கேள்வி, இளவேநீர் என்ற பெரும் பொழுதிற்கான மாதங்கள் எது? ஆன்சர் சித்திரை, வைகாசி. பொருத்துகளை நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஒவ்வொரு பெரும் பொழுதும் பார்த்தீங்கன்னா 2 மாத கால அளவுடையது. இளவேநீர் அப்படின்றதற்கான மாதங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி. ஒன்பதாவது கேள்வி, எழு என்பதன் வினையாளனையும் பெயர் இவற்றுள் எது? இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் கேட்பாங்க. ப்ரிமிலரி, குரூப் 4 போன்ற அனைத்து தேர்வுகளையுமே இந்த மாதிரி கேட்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுந்தவர். எழுதல் அப்படின்றது தொழிற்பெயர், எழுந்த பெயரச்சம், எழுந்து வினையச்சம். எழுந்தவர் அப்படின்றது வினையாளனையும் பெயர். பத்தாவது கேள்வி, வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள்களில் தவறானது எது? ஆன்சர் வைத்தல். வி என்பதன் பொருள் மலர், பூ, விரும்புதல். 11வது கேள்வி, பொருத்துக. பவநந்தி முனிவர், நன்னூல், அதிவீரராம பாண்டியர், நைடதம், அகத்தியர், அகத்தியம் நூலினுடைய ஆசிரியர், ஔவையார், விடவ நிகண்டு. 12வது கேள்வி, இடுகுறி பொது பெயர்களில் தவறானது எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தென்னை மரம். இடுகுறி பெயர் அப்படின்றது காரணம் இல்லாமல் முன்னோர்களால் வைக்கப்பட்ட பெயர் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு நம்ம மண், கல், மரம்லாம் சொல்லலாம். இதுவே 2 வகை இருக்கு. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். பொது பெயர் அப்படின்றது மண், கல், மரம் அப்படின்றத சொல்லலாம். சிறப்பு பெயர் அப்படின்றது அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக தென்னை மரம், செம்மண், கருங்கல், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இடுகுறி சிறப்பு பெயர். 13வது கேள்வி, குளர்காடு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் உருவகம். இங்க குளர் அப்படின்றது கூந்தலை குறிக்குது. கூந்தல் காடு போன்று உள்ளது என்ற பொருளில் வந்துள்ளது, அதனால இது உருவகம். உருவகத்துல பார்த்தீங்கன்னா உவமேயம் முதலில் வரும், உவமை அதனை தொடர்ந்து வரும். 14வது கேள்வி, கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் லெபானன். கலில் ஜிப்ரான் லெபானன் நாட்டை சேர்ந்தவர். 15வது கேள்வி, பருதிமார் கலைஞர் பிறந்த ஊர் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் மதுரை. மதுரையில் உள்ள விளாச்சேரி என்பதுதான் பருதிமார் கலைஞர் பிறந்த ஊர். 16வது கேள்வி, காளிதாசனின் சாகுந்தல நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் மறைமலை அடிகள். இதுவும் தேர்வில் அதிகளவு கேட்டிருக்காங்க. காளிதாசருடைய சாகுந்தல நாடகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? மறைமலை அடிகளார்.
அடுத்து பொருந்தாததை கண்டறிக. நால் மலையாளம், 4 தெலுங்கு, 4 கூர்க், 4 தமிழ். இவற்றுள் பொருந்தாதது ஆப்ஷன் இ. 4 எந்தெந்த மொழியில் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னடம், துளு. 18வது கேள்வி, நீரற விரையா கரகத்து என கூறும் நூல் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் புறநானூறு. நீரற விரையா கரகத்து என்று கரகாட்டம் பற்றி கூறுவது புறநானூறு. 19வது கேள்வி, தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மூவா. பொறுத்துகளை இது ரெண்டுமே கேட்பாங்க. தங்கைக்கு மூவா, தம்பிக்கு அறிஞர் அண்ணா. அடுத்து 20வது கேள்வி, வன் தொண்டர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சுந்தரர். வன் தொண்டர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் சுந்தரர். மேலும் இவர் தம்பிரான் தோழன், நாவலர் கோன் என்றெல்லாமும் அழைக்கப்படுகிறார். 21வது கேள்வி, பிரித்தெழுதுக. தேவாரம். ஆன்சர் ஆப்ஷன் நெடில் இ. தே கூட்டல் ஆரம், தே கூட்டல் வாரம். இவ்வாறு 2 முறைகளை நம்ம பிரிக்கலாம். தே கூட்டல் ஆரம் அப்படின்றது தெய்வத்திற்கு சூட்டப்படுகின்ற பாமாலை. தே கூட்டல் வாரம் அப்படின்றது தெய்வத்தன்மையுடைய இசை பாடல்கள். 22வது கேள்வி, வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன? இத்தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. 23வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. பழகுபாட்டு. பழகுபாட்டு என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 24வது கேள்வி, குண்டலம் என்ற அணிகலன் எங்கு அணிவது? ஆன்சர் காது. குண்டலம் என்பது காதில் அணியக்கூடியது. 25வது கேள்வி, பதிந்து என்பதன் வேர் சொல் என்ன? ஆன்சர் பதி. வேர் சொல் அப்படின்றது கட்டளை சொல். பதிந்து என்பதன் வேர் சொல் பதி. 26வது கேள்வி, ராஜராஜ சோழன் உலாவில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 391. ராஜராஜ சோழன் உலாவில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 391. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. புயல் என்ற மங்கள சொல்லால் இந்நூல் தொடங்குகிறது. புயல் என்ற மங்கள சொல்லால் தொடங்குகிற நூல் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 27வது கேள்வி, முன்னறி புலவன் என்று அழைக்கப்பட்ட தமிழ் அறிஞர் யார்? ஆன்சர் பாரதியார். முன்னறி புலவன் என்று அழைக்கப்பட்ட தமிழ் அறிஞர் பாரதியார். 28வது கேள்வி, காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் வரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றவர் யார்? காலமேக புலவர். 29வது கேள்வி, தாமார்க்கும் குடியல்லா தன்மையனே என கூறும் நூல் எது? ஆன்சர் தேவாரம். தாமார்க்கும் குடியல்லா தன்மையானே என கூறக்கூடிய நூல் தேவாரம். 30வது கேள்வி, மதிவாணன் என்னும் புதினத்தை சீவை தாமோதரரின் வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றியவர் யார்? ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். மதிவாணன் என்னும் புதினத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. பரிதிமாற் கலைஞர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகள் இருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.